வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பிஎல்எஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 43வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவை பற்றி பார்க்கலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் 2 பேர் மயக்கத்தில் இருக்கிறாங்க. யூ அவளுடைய பழைய நினைவுகளை யோசிச்சு பார்க்குறா. யூ உக்காந்துக்கிட்டு ஃபேங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹேண்ட் வந்துட்டு யூ ஃபேங்க பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேக்குறாரு. அவன் ஒரு முட்டாளுன்னு யூ சொல்றா. இல்ல ஃபேங் உன்னை விட ரொம்ப கஷ்டப்படுறான். எதை வச்சு நீங்க அப்படி சொல்லலாம்? அவன் ஒரு முட்டாள் தான். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கை கேட் ரிலிமை தவிர தாண்ட முடியல. ஆனா நான் ஸ்கை கேட் ரிலிமோட 3rd லெவலுக்கு வந்துட்டேன்னு யூ சொல்றா. ஃபேங் உன்னை விட ரொம்ப வித்தியாசமானவன். அவனுடைய மெடியன் எல்லாம் பிளாக் ஆகி இருக்கு. அவனால பிராக்டிஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவன் பிராக்டிஸ் பண்ற மெத்தட் தப்பா இருக்குன்னு யூ சொல்றா. அப்ப நீ அவனுக்கு சொல்லி கொடுக்குறியான்னு ஆன் கேக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு ஃபேங் பக்கமா நடந்து போறா. ஃபேங்கும் யூ வரத்த பாக்குறான். யூ அவன் கிட்ட வந்துட்டு ஃபேங் இன்னிலிருந்து நான் சொல்ற மெத்தட் நீ பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை காட்டுறா. சரி அப்ப நீ எனக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி கொடு. நான் கண்டிப்பா ஸ்கை கேட் ரிலிமோடைய 2nd லெவலுக்கு போயிடுவேன்னு ஃபேங் சந்தோஷப்படுறான். அவன் முதல் தடவையா என்கிட்ட அந்த மாதிரி பேசுனதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் ரொம்ப வீக்கானவன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு யூ யோசிக்கிறா. அவன் கூட சண்டை போட்டதை யோசிச்சு பாக்குறா. சாட்டியை இழுத்து அவனுடைய பவரால் அடிச்சுட்டு மேல எகிரி அடிக்க வரான். ஃபேங் வந்து அதை தடுத்துறான். யூ போய் கீழே விழுந்துகிட்டு இருக்கா. ஃபேங் வந்து யூவோடைய கையை பிடிச்சு மேல தூக்குறான். உன்னேன்னு ஃபேங் கத்துறான். எனக்காக அவன் அன்னைக்கு சண்டை போட்டப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீனை கட் பண்ணா அந்த மான்ஸ்டர் அவளுடைய கையை கடிச்சு பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃபேங் திருப்பி என்கிட்ட வருவான்னு சொல்லிட்டு ஃபேங்னு கத்துறா. பார்த்தா அவன் அந்த குளத்துக்கு நடுவுல நின்றுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. கண்ணை திறக்கிறான். பார்த்தா அவன் ரெட் கலர்ல ரத்த மாரி இருந்த இடத்துல இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி முட்டை மாரி ஏதோ வருது. பார்த்தா அதுக்குள்ள இருந்த அந்த மான்ஸ்டர் மனுஷன் வெளியில வரான். திருப்பி நீயான்னு ஃபேங் சொல்றான். அது எகிரி அடிக்க வருது. ஃபேங் அதுல இருந்து தப்பிச்சு சாவுடான்னு சொல்லிட்டு உதைக்கிறான். அவனுடைய காலை பிடிச்சி கீழே அடிச்சுட்டு நடந்து வருது. ஃபேங் அவனுடைய பவரை கையில வர வைக்கிறான். அதுக்குள்ளார அந்த மான்ஸ்டர் ஃபேங் அடிச்சுட்டு அவனுடைய கையை பிடிச்சு கடிக்குது. ஃபேங் கத்துறான். பார்த்தா ஃபேங்குக்கு யூ அந்த மான்ஸ்டர் கடிச்சது அவனுடைய கண்ணுக்கு தெரியுது. என்னை விடுடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய யூவை நீ தாக்கி இருப்ப. அது சிரிச்சுட்டு அவங்கள சுத்தி ரெட் கலர்ல வர வச்சுட்டு நீ வெறும் குப்பை தான் அந்த மான்ஸ்டர் சொல்லுது. அந்த வட்டமா வந்தது உள்ளார முழுகிடுது. சீனை கட் பண்ணா அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. ஃபேங்கோடைய உடம்பு ஃபுல்லா ஏதோ பவர் போய்கிட்டு இருக்கு. யூ எழுந்து எங்கடா அந்த மான்ஸ்டர் போயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்துட்டு பயந்துகிட்டு பின்னாடி போய் மரத்துல சாஞ்சிக்கிட்டு ஃபேங்குக்கு என்ன ஆச்சு, அவனுடைய உடம்புல அந்த மான்ஸ்டரோடைய அடையாளங்கள்லாம் இருக்குதே. ஃபேங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அந்த தண்ணில இருந்து ஒரு முதல்ல எகிரி ஃபேங் கிட்ட வருது. யூ வந்து அவளுடைய சாட்டிய வர வச்சுட்டு திருப்பி தண்ணிக்கே போயிடுன்னு அடிக்கிறா. முதல்ல போய் கீழே விழுந்துட்டு யூவை பார்த்து கத்துது. யூ ஆன் சொன்னதை யோசிச்சு பார்க்கறா. முதலைங்களுடைய தோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ணு தான் அதோட வீக்னஸ் சொல்றாரு. யூ சாட்டிய சொயட்டி ஷீல்டாட்டு வர வச்சு அந்த முதல்ல கடிக்க வரத்தை தடுக்கிறா. அதுல இருந்து பவர் ஊசி மாரி போய்கிட்டே இருக்கு. யூ அவளுடைய பவர் அனுப்பி அடிச்சு அடியில பறந்து வந்து கீழே விழுந்துட்டு திரும்பி யூவை பார்த்துட்டு தண்ணிக்கே ஓடிடுது. கையில இருக்கிற காயத்தை பார்த்துட்டு திரும்புறா. பேன்னு கத்தனவனே பயந்துகிட்டு பின்னாடி போயிடுறா. ஏ லேடி, என் கிட்ட வந்துடு, இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் எனக்குன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. நான் ஒன்ன பாதுகாக்கல, நான் ஃபேங்க தான் பாதுகாக்கிறேன்னு சாட்டியாலேயே அடிக்கிறா. அதுல இருந்து நகர்ந்துடுறான். சாட்டை போய் கீழே விழுந்துடுது. நான் தான் ஃபேங்குன்னு சொல்லிட்டு வந்து அவளுடைய மூஞ்சாண்ட கைய வச்சுட்டு நான் தான் ஃபேங் புரிஞ்சதா உனக்குன்னு அவன் சொல்றான். யூக்கு என்னவோ ஆகி ஆமான்னு சொல்றா. நினைவு திரும்பின உடனே அது நீ இல்லைன்னு சொல்லிட்டு கீழே உக்காந்துடுறா. ஃபேங் வெளியில வந்துட்டு இருப்பான் போல இருக்கு. அதுல கை வைக்க போறான். திருப்பி அந்த மான்ஸ்டர் வெளியில வந்து என்னைய அசிங்கப்படுத்துறியான்னு கைத்த பிடிச்சு மேல தூக்கிடுது. நிறுத்துன்னு யூ கத்தரா. திருப்பி ஃபேங் வெளியில வந்து யூவை கீழே விட்டுட்டு அவனுடைய கையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இப்ப நான் தான் உன்னுடைய உடம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. கீழே உக்காந்துடுறான். அவனை சுத்தி பிளாக் கலர்ல ஏதோ பவர் வந்துகிட்டே இருக்கு. யூ சீக்கிரம் இங்க இருந்து போன்னு ஃபேங் கத்துறான். யூ வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு ஏற்கனவே நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவளுடைய கையில இருந்து ரத்தம் ஒழுகுது. பார்த்தா அவளுடைய
ரத்தம் அந்த இடத்துல வந்து பட்டு கோல்டன் ஸ்பிரிட் பவரா வந்து அந்த இடம் ஃபுல்லா தெரிக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்படியே இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.